ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு மிஷினரி குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். 1870ஆம் ஆண்டிலிருந்து 1960ஆம் ஆண்டு வரை வாழ்ந்ததான ஐடா ஸ்கட்டர் குறித்து நாம் இன்னைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். வேலூர் சிஎம்சி குறித்து இன்னைக்கு உலகம் முழுவதுமாக அறிந்ததான ஒரு மருத்துவமனையை உருவாக்க காரணமாக இருந்தவர்கள் இந்த பெண்மணியாக காணப்படுகிறாங்க. அவர் தந்தை பெயர் ஜான் ஸ்கட்டர், தாய் பெயர் சோஃபியா ஸ்கட்டர். தந்தையும் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருந்தார். தாயும் தந்தைக்கு உதவியாக அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்தில் திண்டிவனம் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மருத்துவர்களாக பணியாற்றி மிஷினரியாக தங்களை அர்ப்பணித்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டு வந்தார்கள். இவர்கள் குடும்பம் முழுவதுமாகவே எல்லாருமே மிஷினரிகளாக தங்களை வாழ்வை ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்தார்கள். 1877ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் காணப்பட்டது. அந்த பஞ்சத்தினாலே அநேக ஜனங்கள் பட்டினியினாலே மரித்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 52,50,000 ஜனங்கள் மரித்து போன ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஐடாவுக்கு பார்த்தீங்கன்னா 6 வயதாக காணப்பட்டது. இந்த வயதிலே அவர்களுடைய தாய் தகப்பன் என்ன பண்ணாங்கன்னா ஜனங்களுக்கு அந்த பசியை போக்குவதற்காக ரொட்டி துண்டுகளை தங்களால் இயன்ற வரைக்கும் கொடுத்தார்கள். ஐடா வயதில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டி துண்டை கூட கைகளில் எடுத்து வாயில போட முடியாத ஒரு பலனற்ற சூழ்நிலையில காணப்பட்டார்கள். அவர்களுக்கு அந்த ரொட்டி துண்டுகளை கைகளிலேயே நல்லா உடைத்து அப்படியே வாய்க்குள்ள போட்டு விடுகிறதான ஒரு நிலை காணப்பட்டது. இது ஐடா பிள்ளையாக அதிகமாக பதிந்ததுனால அந்த குழந்தைகளுடைய உடல்கள் எல்லாம் மெலிந்து காணப்பட்டதான சூழ்நிலை. அவர்கள் எல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்குள்ளாக பயம் காணப்பட்டது. ஐயோ, இந்த இந்திய தேசத்துல நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அவர்களுடைய படிப்பின் காரணமாக ஐடாவை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்துக்கு அனுப்பி வைத்தாங்க. அமெரிக்கா தேசம் சென்றதான அவருக்குள்ளாக இந்திய தேசத்துக்கு போகவே கூடாது, அது முக்கியமா மிஷினரியாக மட்டும் போகவே கூடாது என்ற எண்ணம் உண்டானது. அவர்கள் அங்கே இருக்கும்போது அமெரிக்கா தேசத்தில் போனதுக்கப்புறம் நல்ல உலக காரியங்களை பார்த்து நல்லா படிக்கணும், நம்ம நல்லா படித்து திருமணமாகி செட்டில் ஆயிடணும், இந்திய தேசத்துக்குள்ளேயே போகக்கூடாது என்ற ஒரு முடிவில் அவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா 20 வயதில் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இறையிலையும் படித்து முடிச்சாங்க. 20 வயதில் அவர்கள் பட்டப்படிப்பெல்லாம் முடித்துவிட்டு இருக்கும்போது அவளுடைய தாயார் அதிகமாக பலவீனப்பட்டுட்டாங்க. அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் கொடுத்தப்போ அவர்கள் மறுபடியுமாக இந்திய தேசத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அவங்க இறங்கும் போது அவளுடைய தகப்பனார் சிறு வயதில் பிள்ளையை பார்த்தவங்க மறுபடியும் 20 வயசுல இப்போதான் வளர்ந்து நிற்கிற மகளை பார்த்தோன்னா அவருக்குள்ளாக கண்ணீர் காணப்பட்டது. அப்போ ஐடா உள்ள நினைக்கிறாங்களா மனசுக்குள்ள, என் தாய் தகப்பன் எதுக்காக இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகளெல்லாம் பிரிஞ்சு எதுக்காக இங்கே இருக்கணும், அவங்க பேசாமல் அமெரிக்காவில் நல்ல சொகுசான வாழ்க்கையை வாழலாமேன்னு சொல்லி அவர்கள் நினைத்துட்டு போகும்போது அவர்களை மாட்டு வண்டியிலே தங்களுடைய மிஷின் வீட்டிற்கு அழைத்து செல்றாங்க. அங்கே போய் அவளுடைய தாயார் உடல் பலவீனமாக இருக்கிறத பார்த்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு இருக்கும்போது மின்சார வசதி இல்லை. அந்த இடத்துல விளக்கு வைத்து தான் இவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டது. இவர்களுக்கு நாவல் படிக்கிற பழக்கம் காணப்பட்டது. அப்போ இரவு நேரத்தில் உட்கார்ந்து இவர்கள் நாவல் படிச்சுட்டு இருக்கும்போது கதவு தட்டுற ஒரு சத்தம் கேட்டதாமா. கதவு போய் இவர்கள் கதவு திறந்து பார்க்கும்போது ஒரு முஸ்லீம் நபர் நின்று கொண்டு, அம்மா, என்னுடைய மகள் பிரசவ வேதனைப்படுகிறார்கள், அவர்களை நீங்கள் பிரசவத்தில் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ இவர் சொல்கிறார், நான் மருத்துவர் படிப்பு படிக்கல, எனக்கு பிரசவெல்லாம் பார்க்க தெரியாது, என் தகப்பனார் தான் மருத்துவராக இருக்கிறாரு, அவரை நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லும்போது முஸ்லீம் நபர் சொல்கிறாரு, ஐயோ, ஒரு ஆண் எங்கள் இந்திய தேசத்தில் பெண்களுக்கு பிரசவத்தை பார்க்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், வேண்டாம், என் மகள் மரித்து போனால் கூட போயிட்டு போதும், ஆனால் ஆண்கள் அவர்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். அவர்கள் போயிட்டாங்களாம். இன்னும் சிறிது நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் கதவு தட்டுறாரு.
அவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி பிரசவ வேதனை படுகிறார்கள், அவளுக்கு மருத்துவம் பாருங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ இவங்க அதே பதில சொல்றாங்க, என் தகப்பனாரை கூப்பிட்றேன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, ஐயோ இந்திய தேசத்துல ஆண்கள் பெண்களுக்கு பிரசவம் பார்க்க அனுமதிக்கவே மாட்டோம், என் மனைவி மரிச்சு போனா கூட பரவாயில்லன்னு சொல்லி. அதே போல கொஞ்ச நேரத்துல இன்னொருவரும் கதவு தட்டுறாரு. அவரும் இதே போல பிரசவம் பாருங்கன்னு சொல்லும் போது இவங்க சொல்றாங்க, என் தகப்பனார் தான் மருத்துவர், எங்க அப்பா தான் மருத்துவ படிச்சிருக்காங்க, அவங்க தான் பிரசவம் பார்ப்பாங்கன்னு சொல்லும் போது, நாங்க இந்திய தேசத்துல பெண்களுக்கு பிரசவம் பார்க்க ஆண்களை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஐடாக்குள்ளாக ஒரு காரியம் உண்டாகுது. என்ன, இந்திய தேசத்துல இப்படி ஒரு கலாச்சாரத்தை வைத்திருக்கிறாங்களேன்னு சொல்லி. அடுத்த நாள் மாலையில பார்த்தீங்கன்னா இவர்கள் வெளியே உட்கார்ந்து நாவல் படிச்சுட்டு இருக்கும்போது 3 மரித்த சடலங்களை எடுத்துக்கொண்டு போறாங்களாம். அப்போ அது யார் என்று பார்க்கும்போது, முந்தைய நாள் இரவில் பிரசவம் பார்க்க சொல்லி இவங்க கிட்ட கேட்டாங்களே, அந்த 3 பெண்களும் மரித்து போன ஒரு சூழ்நிலையில அவர்களை சடலமாக எடுத்துக்கொண்டு போன காட்சியை பார்த்தோன்னே ஐடா ஸ்கட்டருக்குள்ள மிகுந்த வேதனை காணப்பட்டதாம். ஐயோ, இந்திய தேசத்து ஜனங்கள் இப்படிப்பட்ட தவறான பழக்க வழக்கங்களிலே காணப்படுறாங்களே, இந்திய தேசத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் இப்படி மரிச்சு போறாங்களே, அவங்களுக்கு ஒரு மருத்துவர் வேணும் போல அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ளாக ஒரு தாகம் உண்டாகி இவங்க ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறாங்களாம். அப்ப இவர்களுக்குள்ளாக கட்டாயம் நான் போய் மருத்துவராக படிச்சுட்டு இந்திய தேசத்துல இருக்கிற பெண்களை எல்லாம் காப்பாற்றுவேன், அவளுக்கு நிச்சயமாக சேவை செய்வேன்னு சொல்லி அந்த அழைப்பை பெற்றவர்களாக உடனடியாக அமெரிக்கா அவர்கள் சென்று அவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்னல் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து, அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா இவர்கள் சேர்கிற அந்த ஆண்டுல தான் முதல் பெண்களை மருத்துவர்களாக படிக்க சீட் கொடுக்குறாங்க. அந்த கல்லூரியில் இவர்கள் படித்து விட்டு இவர்கள் முடிச்ச கையோட இந்திய தேசம் அவர்களுடைய தகப்பனாரோடு சேர்ந்து மருத்துவ பணிகளை செய்கிறாங்க. வெள்ளூர் சிஎம்சியில தான் அவங்களுடைய தகப்பனார் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல இவர்களும் நல்ல ஒரு மருத்துவராக அநேக ஜனங்களுக்கு இலவசமாக மருந்து மாத்திரைகளை கொடுத்து, விசேஷமாக பெண்களுக்கென்று அவர்கள் பிரத்யேகமாக சிகிச்சைகளை கொடுக்கும்படியாக அவர்கள் பிரயாசப்பட்டார்களாம். அந்த பிரயாசத்தின் மத்தியில இவர்களுக்கு அநேக சபைகள் உதவி செஞ்சிருக்காங்க. அநேகர் இந்திய தேசத்துல பெண்களுடைய நல்ல திட்டங்களுக்காக அவர்கள் நிவாரணங்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இவர்கள் கரங்களை பலப்படுத்தி இருக்காங்க. 1990ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா அவங்க தகப்பனார் மரித்து போறார், ஜான் ஸ்கட்டர் மரித்து போறார். அப்போ முழுவதுமாக அந்த மருத்துவ பொறுப்பை ஐடா ஸ்கட்டர் எடுத்துக்கொள்ளுகிறாங்க. 1902ஆம் வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மருத்துவமனையை கட்டி அங்கே இலவசமாக மருத்துவ உதவிகளை மக்களுக்கு செய்து வருகிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பில்டிங் தான் கண் மருத்துவமனையாக இயங்கி வருகிறது. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பயன்பெறும்படியாக இவங்க பார்த்தீங்கன்னா அநேக நோயாளிகளுக்கு உதவி செய்திருக்காங்க. ஒரு ஆண்டுல 40,000க்கும் மேலான நோயாளிகளுக்கு இவர்கள் மருத்துவ உதவிகளை செய்திருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேக் நோயினால, காலரா நோயினால, தொழுநோயினால பாதிக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் தீவிர சிகிச்சைகளை கொடுத்து இவர்கள் பிரயாசப்பட்டு அவர்களை சுகமாக்கி இருக்கிறாங்க. தான் ஒரு பெண்ணாக இருந்து தான் மட்டும் இந்த முயற்சியை செய்த அநேக ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி ரோட்டோரங்களிலே அமர்ந்து அநேகருக்கு சிகிச்சை செய்வாங்களாம். குளத்தின் அடியில அமர்ந்து அநேகருக்கு சிகிச்சை செய்வாங்களாம். மரத்தின் அடியில அமர்ந்து அநேக ஜனங்களுக்கு சிகிச்சை செய்வாங்களாம். எந்த இடத்துல எல்லாம் மருத்துவ தேவையோடு ஜனங்கள் இருக்கிறாங்களோ அந்த இடங்களுக்கு இவர்கள் தேடி சென்று மருத்துவ உதவிகளை செய்து மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்காங்க. கர்த்தருடைய அன்பையும் இவர்கள் வெளிப்படுத்தி வாழ்ந்தது நிமித்தமாக இவர்கள் மேல நல்ல ஒரு மரியாதை ஜனங்களுக்குள்ளாக காணப்பட்டிருக்கு. அப்போ தான் மட்டும் இருந்து இந்த பணிகளை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு தாதியர் பயிற்சிகளை கொடுத்து அநேக பெண்களை இவர்கள் உடன் ஊழியர்களாக வைத்துக் கொள்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம சென்னை பல்கலைக்கழகத்தின் அனுமதியோடு பார்த்தீங்கன்னா
இவங்க ஒரு 1918ஆம் ஆண்டுல பெண் மருத்துவக் கல்லூரியை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் மருத்துவக் கல்லூரியை தொடங்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவர்கள் இந்த பயிற்சியை தொடங்கும் முன்னே அநேகர் சொல்றாங்க, இந்த காலத்துல எல்லாம் பெண்கள் படிக்கவே இல்லை, யார் இதுல சேர்ந்து படிப்பா, உங்களுக்கு விரல் வெட்டு எண்ணுகிற அளவுல கூட பெண்கள் சேர மாட்டாங்கன்னு சொல்லி இவர்கள் மனவழிவாகும்படியாக வார்த்தைகளை சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் படிப்பதற்கான வசதிகளே இல்லை, பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொல்லி முடக்கப்பட்டு இருந்ததான காலங்கள். ஆனா இவங்க விசுவாசத்தோட ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் பார்த்தீங்கன்னா 151 பேர் அவர்கள் மனுவை கொடுத்து போனாங்களாமா, நாங்க சேர்ந்து படிக்கிறோம்னு சொல்லி. அதுல 17 பேரை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ கல்லூரியில ஆரம்பிச்சு மருத்துவ படிப்புகள் படிக்கும்படியாக முதன்முறையாக வெள்ளூர் சிஎம்சியில இப்படிப்பட்ட காரியங்கள் தொடங்கப்பட்டது. 1928ஆம் ஆண்டு வேலூர் டவுனுக்குள்ளாக பெரிய மருத்துவமனையாக உருவாக்கப்படும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பரவலான நிலப்பரப்புல மருத்துவ கல்லூரி வளாகங்கள் அமைக்கப்பட்டு உலகமே திரும்பி பார்க்கும்படியாக அவர்கள் தலை சிறந்த ஒரு கல்லூரியை விளங்கும்படியாக இவர்கள் மூலியமாக தொடங்கப்பட்டது. 1941ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா நன்கொடை திரட்டுவதற்காக இவர்கள் மறுபடியும் அமெரிக்கா சென்று அங்கிருந்து அநேக திருச்சபைகள் மூலியமாக அநேகர் இடத்துல தெரிவித்து அவர்கள் எல்லாம் உதவி செய்து இதை நல்ல டெவலப் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொது பணிகளை செய்யும்படியாக அந்த இடத்துல இருந்து ஆண்கள் மருத்துவ கல்லூரியும் தொடங்கப்பட்டு 1944ஆம் ஆண்டு நவீன சிறப்பு பிரிவுகளோடு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டதான 200 படுக்கைகள் கொண்டதான ஆசியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை புகழ்பெற்று விளங்கும்படியாக இவர்களை கொண்டு கர்த்தர் செய்தாருங்க. 5 உலகிலேயே 5 மிகப்பெரிய சிறந்ததான மருத்துவர்களை தேர்வு செய்யும் போது அந்த ஐடா ஸ்காடரையும் இவர்கள் சிறந்த மருத்துவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்திய நாட்டு மக்களுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். திருமணமே செய்து கொள்ளாமல் இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்து ஜனங்களை அதிகமாக நேசித்து இவர்கள் மேல வைத்த கர்த்தருடைய அழைப்பையும் தரிசனத்தையும் உணர்ந்தவர்களாக முடிவு பரியந்தம் இந்திய தேசத்து ஜனங்களுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க. இவர்களுடைய சேவையை பாராட்டி பார்த்தீங்கன்னா சிறப்பு தபால் தலையை வெளியிட்டு இந்திய அரசாங்கம் இவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்குங்க. இப்படிப்பட்டதான ஒரு பெண் மூலியமாக கர்த்தர் இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்துல சிஎம்சி வெள்ளூர் மருத்துவமனையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாமளும் நினைக்கலாம் என்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லி. ஆனா யாரை கொண்டும் கர்த்தர் வைத்த அழைப்பை தரிசனத்தை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படும் போது தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மிஷனரிகள் எல்லாம் நமக்கு முன்பதாக வாழ்ந்து காமிச்சது போல நாமும் இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்திற்கு இந்த மிஷனரிகளை கொண்டு கர்த்தருக்காக பணி செய்ய எழும்பும்படியாக உற்சாகப்படுத்தலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.